Hello everyone, welcome to Mr. GTech Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனை எப்படி மியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருந்தால் நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸை எப்படி மியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஐக்கான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க, சரிங்களா? அது ஆப்ஸ்லேயே இருக்கட்டும் இல்லை மெயின் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் வாட்ஸ்அப் ஐக்கான் வச்சுருக்கீங்களோ அந்த ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஆப் இன்ஃபோன்னு சொல்லிட்டு வரும், ஒரு ஐ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆப் இன்ஃபோக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் ஆப் இன்ஃபோ இருக்கும். இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனை மேனேஜ் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் வருது, அது மட்டும் எனக்கு வந்தால் போதும், இல்லை தனிப்பட்ட மெசேஜில் வர நோட்டிஃபிகேஷன் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆனில் இருக்கும், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கும். அதை எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணாமோ அதை நீங்கள் அன்டிக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. ஏன்னா ஒரு சில டைம்ஸ் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குரூப்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த குரூப் நோட்டிஃபிகேஷனை இந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த குரூப்லேருந்து உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. மெசேஜ் வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் தான் அந்த மெசேஜெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை டோட்டலாகவே எனக்கு வாட்ஸ்அப்பே வேணாங்க, அதில் இருக்க எந்த நோட்டிஃபிகேஷனும் வர வேணாம், நான் போய் பார்த்தா மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ்னு மேலே ஒரு மேஜர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா நோட்டிஃபிகேஷனுமே ஆஃப் ஆயிரும், சரியா? ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.